பரமக்குடி அருகே 2 அரசு பேருந்துகள் மோதி விபத்தில் 20 பயணிகள் படுகாயமடைந்திருக்கின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் மகேஸ்வரன். வணக்கம் மகேஸ்வரன், விவரங்களை பதிவு பண்ண. வணக்கம் அப்ரஹாம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலிருந்து வீரசோழன் பகுதிக்கு டவுன் பஸ் இன்று மாலை சென்று கொண்டிருந்தது. இந்த டவுன் பஸ் ஆனது பரமக்குடி மதுரை 4 வழிச்சாலையில் திருவரங்கி என்ற இடத்தில் பேருந்து நிறுத்தத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு மீண்டும் பயணிகளை ஏற்றுக்கொண்டு புறப்பட்ட போது மதுரை ராமநாதபுரத்திலிருந்து மதுரை நோக்கி வந்த மற்றொரு அரசு பேருந்தானது இந்த டவுன் பஸ் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அந்த டவுன் பஸ் ஆனது சென்டர் மீடியனை சாலையில் உள்ள சென்டர் மீடியனை தாண்டி மறுபக்கம் சாய்ந்தது. இதில் அரசு பேருந்தில் பயணித்த சுமார் 20க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்து பரமக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் முதல் சிகிச்சைக்கு பின்பு சுமார் 5 பேர் மதுரை ராசாஜி அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். ராமநாதபுரத்திலிருந்து மதுரை சென்ற அரசு பேருந்தை ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியக்கூடிய ஓட்டுநர் இயக்கி வந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. இந்த விபத்து குறித்து பார்த்திபனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள். அரசு பேருந்துகள் 2ம் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்ரஹாம், தகவலுக்கு நன்றி மகேஸ்வரன்.